இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது அரசியான புனித கன்னிமரியாவின் நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 2-4 மற்றும் 6-7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, ஆண்டவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. கீழ்திசை முதல் மேற்திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது அரசியான தூய கன்னி மரியாவின் நினைவு நாளை கொண்டாடுகிறது. மேன்மை பற்றி எழுதுகிற ஷேக்ஸ்பியர் 12ஆம் இரவு. சிலர் மேன்மையாகவே பிறக்கிறார்கள், சிலர் மேன்மையை அடைகிறார்கள், சிலர் மேல் மேன்மை நிலை புகுத்தப்படுகிறது என்கிறார். அன்னை கன்னிமரியாவின் விண்ணேற்பு திருவிழாவின் 8ஆம் நாளில் அன்னை கன்னிமரியாவை விண்ணரசி, விண்ணக மன்னக அரசி என கொண்டாடி மகிழ்கிறோம். இதையே ஜெபமாலையில் மாட்சி நிறை மறைபொருளில் 5ஆவதாகவும் சிந்திக்கின்றோம். கன்னிமரியாவின் மேன்மை அவருடைய பிறப்பாலும் தொடக்க நிலை பாவம் இல்லாமல் கடவுளுடைய அருளாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறை திருவுளம் நிறைவேற்றிய அவருடைய செயலாலும் வருகிறது. நான் ஆண்டவரின் அடிமை என்று இறைவனிடம் தன்னையே அடியாராக சரணடைந்த மரியாவின் தாழ்ச்சியே அவரை அரசி நிலைக்கு உயர்த்துகின்றது. மேலும் அனைத்துலக அரசராம் கிறிஸ்துவை பெற்றெடுத்த நிலையிலும் அன்னை கன்னி மரியா அரசியாக கருதப்படுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். இறைவாக்கினர் எசாயாவின் முன்னுரைத்தலையும் நற்செய்தி வாசகத்தில் இயேசு பிறப்பு முன்னறிவிப்பையும் வாசிக்கிறோம். எதிர்நோக்கு மற்றும் ஒளியின் செய்தியை தாங்கி நிற்கிறது இன்றைய முதல் வாசகம். காரிருளில் வாழ்ந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அடிமை தலையை களைகிற ஆண்டவராகிய கடவுள் நீதியும் அமைதியும் நிறைந்த அரசை ஏற்படுத்துகிறார். வரப்போகிற அரசரை வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என முன்மொழிகிறார் எசாயா இறைவாக்கினர்.
கிறிஸ்தவ வாசிப்பில் இந்த இறைவாக்கு கன்னி மரியா பெற்றெடுத்த கடவுளின் மகனாம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. இந்த இறைவாக்குக்கும் மரியாவின் அரசி நிலைக்கும் தொடர்பு இருக்கிறது. கிறிஸ்து அரசரின் தாய் என்னும் நிலையில் அவருடைய மகனின் மாட்சியில் பங்கேற்கிறார் மரியா. அவருடைய அரசி நிலை பணிவிடை மற்றும் அன்பு சார்ந்ததாக இருக்கிறது. தாழ்ச்சி தியாகம் வழியாக இயேசுவின் அரசாட்சி நடந்தேறியது போல அன்னை மரியாவின் அரசி நிலையும் இருக்கிறது. நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னையே திருவுளத்திற்கு கையளிக்கிறார் மரியா. இத்தகைய தற்கையளிப்பில் ஒரு வகையான சுதந்திரம், கட்டின்மை இருக்கிறது. இறைவனால் ஆளுகை செய்யப்படுமாறு தன்னையே அர்ப்பணிக்கிறார் மரியா. நாம் நம் வாழ்வில் அரசர் அல்லது அரசி என்ற நிலையில் வாழ்வது எப்படி? இன்றைய திருநாள் நமக்கு தரும் பாடங்கள் எவை? சிந்தித்து பார்ப்போம். 1. அரசர்கள் மையம் கொண்டிருப்பர். மையம் கொண்டிருத்தல் என்பது ஃபோக்கஸ் என்பது முதன்மையான நெறிப்படுத்துதலில் தொடங்குகிறது. முதன்மைகளை நெறிப்படுத்திய பின் தாங்கள் தேர்ந்து கொண்ட முதன்மையை மையமாக கொண்டு தங்கள் எண்ணம், விருப்பம், ஆற்றல் அனைத்தையும் அதன் மேல் குவிப்பர் அரசர். கன்னி மரியாவை பொறுத்தவரையில் இறைவனின் திருவுளம் நிறைவேற்றுவதில் என்பது அவர் தேர்ந்து கொண்ட மையம். அந்த மையத்தின் குவியத்தையே தன் வாழ்வாக கொண்டார் அவர். இன்று நான் என் முதன்மைகளை நெறிப்படுத்தி வாழ்கிறேனா? என் முதன்மைகளை கலைக்கின்ற கவன சிதறல்கள் எவை? அவற்றை நான் எப்படி அகற்றுகிறேன்? 2. அரசர்கள் தேர்ந்து தெளிவர். தேர்ந்து தெளிந்த பின் உறுதியாக இருப்பர். மனிதர்களில் 2 வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். முதல் வகையினர் தேர்ந்து தெளிவதற்கு நேரம் எடுக்கிறார்கள். 2ஆம் வகை மனிதர் தேர்ந்து தெளிந்த பின்னரும் தங்கள் மனதில் குழம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த 2 நிலைகளுமே ஆபத்தானவை. அரசர்கள் உடனடியாக தேர்ந்து தெளிவர். தன் தேர்வில் உறுதியாக இருப்பர். முதன்மைகள் தெளிவானால் தெரிவுகள் எளிதாகும். அன்னை கன்னி மரியா தன் வாழ்வின் இயக்கத்தை இறைவனின் கைகளில் ஒப்படைத்து விட்டதால் அவரின் விரல் பிடித்து உறுதியாக நடந்தார். 3. அரசர்கள் தமக்கு அடுத்திருப்பவர்களின் வாழ்வின் ஆசிராக இருப்பார். இயேசுவின் பிறப்பு செய்தி கேட்ட மரியா தன் உறவினர் எலிசபெத்தை நோக்கி ஓடுகிறார். காணாமல் போன இளவல் இயேசுவை கண்டுபிடிக்க மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார். கானாவில் திராட்சரசம் தீர்ந்தபோது இயேசுவை நோக்கி ஓடுகிறார். தன் மகன் மதிமயங்கி இருப்பதாக ஊரார் சொல்ல கேட்டு அவரை தேடி ஓடுகிறார். தன் முதன்மைகளின் பின்னேயே ஓடினார் மரியா. தன் வாழ்வின் முதன்மையாக திகழ்ந்தவர்களுக்கு ஆசிரியராக திகழ்ந்தார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சின்னஞ்சிறு அடிகள் எடுத்து வைத்தாலும் அரசு நிலை அடைவது சாத்தியமே என கருதுவர் எதிர்நோக்கின் திருப்பயணிகள். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.